என்றால் சொந்தமான தாய் திருநாடு. ஆனா பிறந்தேன் அப்பமா இருக்கணும், பெண்ணா பிறந்தேன் அறுபது தாய்மார்களும். நான் காளியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் இன்னைக்கு எப்படியாண்டா வனபத்திரகாளி பிறப்பு இல்லை என்றால் முனியப்ப சாமி சண்டை. இந்த நாடகத்துல இப்பொழுது பத்திரகாளி அம்மா பிறந்திருக்கிறாங்க. காசு போட்டா அது முடியும், பணம் போட்டா பாவங்கள் நீங்கும். இந்த பிள்ளி தூணி எதிராளி பங்காளி செய்வன காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அம்மாவை தொட்டு கும்பிட்டு அம்மா கையால ஒரு பாடம் போட்டு போனா நல்லது நடக்கும். காசு இருந்தாலும் சரி நல்லதாங்க. இந்த பூமிக்கும் ஆங்கார கோபத்தோட நான் வந்திருக்கிறேனே. நான் யாரு? நான் எப்பேறப்பட்டவன்? எப்படியாப்பட்டவங்க? ஏய் அம்மா, முன்னழகும் பின்னழகும். ஓ, முன்னழகு பின்னழகு. ஆமாடா. ஏய், ஒரு பெண் என்றால் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி என்னோட படைப்பில் பிறந்தவர் பெண்கள் எல்லாருமே. பேரப்பட்ட பெண்ணாக நான் பிறந்திருக்கிறேன். நான் யாரு? நான் தான் உலகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய உமா பார்வதா சத்ரி. உமா பார்வதி சத்தின்னு சொல்ற ரைட்டு. உமா பார்வதி சத்தினா தாங்கள் உமா பார்வதி சத்தினா பச்சரிசி பால் பூஜை அப்படின்னாலும் உமா பார்வதி சக்திக்கு எத்தனையோ அழகு. சொல்ல போனா அந்த பொழுதே கிழக்க வெளுத்தாலும் அந்த அழகு வந்து சொல்ல முடியாத அழகு. ஏட்டில் அடங்காது, ஏட்டில் அடங்காது. அப்படியாப்பட்ட உமா பார்வதி சக்தி எங்க நீங்க இப்படி இருக்கிறீங்களே, உங்களுக்கு எதனாலும் அந்த ரூபம்? எதற்காக அந்த ரூபம்? எனக்கும் ஒன்னாலப்பட்ட பரமசிவனுக்கும் பரம கடவுளுக்கும் ஒரு சின்னதா வாக்குவாதத்துல விளையாட்டு விநாயகம் சொல்லுவாங்க. அது போல ஒரு வாக்குவாதத்துல சிவன் தான் பெரியது, சக்தி தான் பெரியது என்று சொல்லி ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதத்தில் கட்டிய கணவனே என்று சொல்லி எதிர்பாராம, அடே சிவனே, என்னோட படைப்பின் பிறந்தவள் நீ, அப்பேற்பட்ட இந்த உமா பார்வதி சக்தி தான் பெரியது என்று சொல்லி சொன்னார். கட்டிய கணவனை நீ எப்போது அடியே என்று சொல்லி சொன்னாயோ அப்பொழுது என் இடப்பாகத்தில் இருக்கிறதுனால தானே உனக்கு இந்த கௌரவம். ஒரு ஆண்டு காலமாக என் இடப்பாகத்தை விட்டு வனத்துல வன பத்திரகாளி போ என்று சொல்லி புடி சாப்பிட்டு அடித்தான். உமா பார்வதியாக இருக்கும் போது நான் என்ன சாப்பிட்டேன்? பச்சரிசி, பால் பொங்கல், பால் பூசை, பால் பூசை சரி நான் சாப்பிட்டேன். இப்ப நான் என்ன தெரியுமா திங்கிறேன்? என்னமா சாப்பிடுறீங்க? சுடுகாட்டு
தேசத்துல மாண்ட பொண்ணு தின்ன சக்தி, சுடுகாட்டு எல்லையில சுட்ட பணம் தின்ன சக்தி, எரிகின்ற பிணங்கள் எல்லாம் எலும்பென்று கடிப்பேன். டேய், நான் சிவனோட இடப்பகத்தை விட்டு ஒரு ஆண்டு காலமாக ஆகிவிட்டது. என் கணவர் வந்து என்ன பார்க்கவில்லை, எங்க அண்ணன் மாய கண்ண அவரும் வந்து என்ன பார்வதா என்று சொல்லி பார்க்கவில்லை. இந்த பெண் என்றால் பேய் மனமிறங்குன்னு சொல்றாங்க. ஒரு பெண் என்றால் பேய் மனமிறங்கும். ஆமா, பெறப்பட்ட பெண்ணு வனத்துல பத்திரகாளியாக திரிஞ்சிட்டு இருக்கிறனே, உமா பார்வதா எங்க போனா ஏதானா என்று சொல்லி கூட அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் என்னை கண் திறந்து பார்க்கல. சும்மா விடுவனா? இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. இதோ என்னோட அம்சியால வேகத்துல ஒரு பாலகனை பிறக்க வச்சு அந்த பாலகனுக்கு அந்த பாலகன் மூலியமா தேவாதி தேவரெல்லாம் சிறைபிடித்து வந்து என்னுடைய பாதத்தில் பணிய வேண்டும். ஒரு அதாவது ஒரு யாகத்தை உண்டாக வேண்டும். யாகத்தை செஞ்சு எந்த பாலகன் பிறக்கிறானோ அந்த பாலகனை பெயர் வைத்து தேவாதி தேவரெல்லாம் சிறைபிடிக்க வேண்டும். சிறைப்பிடிக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய பாதத்தில் பணிந்து தங்கா இதோ தெரியாம தவறு செஞ்சு விட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ என்று சொல்லி எங்க அண்ணன் மாயக்கண்ணனே காலில் வந்து விழுவணும். அப்படியே